காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? ஆப்ஷன்ஸ் 50,000, 30,000, 20,000, 45,000. இந்த கேள்விக்கான சரியான பதில் 50,000. காமராசர் முதல் அமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? ஆப்ஷன்ஸ் 5,000, 6,000, 4,000, 2,000. இந்த கேள்விக்கான சரியான பதில் 6,000. தமிழ் எழுத்துக்களில் எதற்கு இணை எழுத்து இல்லை? ஆப்ஷன்ஸ் உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து, மெய்யெழுத்து. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆயுத எழுத்து. நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம். இந்த கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், மருதகாசி, உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன். இந்த கேள்விக்கான சரியான பதில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன்ஸ் 30, 31, 35, 34. இந்த கேள்விக்கான சரியான பதில் 31. சிறந்த நூலகர்களுக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் அண்ணா விருது, ரா அரங்கநாதன் விருது, காமராசர் விருது, பெரியார் விருது. இந்த கேள்விக்கான சரியான பதில் ரா அரங்கநாதன் விருது. பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ் அகநானூறு, நற்றிணை, புறநானூறு, குறுந்தொகை. இந்த கேள்விக்கான சரியான பதில் குறுந்தொகை. நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? ஆப்ஷன்ஸ் 1975 ஆண்டு, 1980 ஆண்டு, 1976 ஆண்டு, 1985 ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1976 ஆண்டு. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் பிச்சமூர்த்தி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், ஜெகநாதன். இந்த கேள்விக்கான சரியான பதில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று ஆகும்? ஆப்ஷன்ஸ் ஔவையார், கண்ணகனார், அறிவுமதி, அகிலர். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஔவையார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் ஔவையார், பூதஞ்சேந்தனார், கபிலர், நல்லாதனார். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஔவையார்.